இன்னைக்கு எந்த ஒரு தோட்டம் அப்படின்னாலுமே இப்போ இன்னைக்கு அனிமல்ஸ் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள் மூலம் கூட ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்னைக்கு சோலார் பேஸ்டு சிசிடிவி கேமராலாம் வந்துருச்சு. இப்போ எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கேமரா இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேஸ்டு ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது ஒன்றே வச்சு நீங்கள் 1 or 2 ஏக்கர் மினிமம் இப்போ ஒரு 5 ஏக்கர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 கேமரா வச்சு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்க முடியும். இதெல்லாம் தேவையான செலவு தான். ஏன் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு கேமரா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு அடிஷனல் ஒரு செக்யூரிட்டி தான் நமக்கு. அதாவது அதன் மூலம் முழுமையாக தடுக்கிறோமா அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒன்று இருக்குனாவே நமக்கான ஒரு அடிஷனல் செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கிது. நம்மளால் என்ன நடக்குதுங்கிற விஷயங்களை பார்த்துக்க முடியாது. அதில் இப்போ பல லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ஸ் பண்ணி இந்த டைங்களில் உங்களுக்கு இது மாதிரி என்ட்ராக இருக்காங்க இல்லை வந்திருக்காங்க இந்த விஷயங்களே பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம தோட்டத்திலே கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் அடிப்படை செலவுகள், தேவையான செலவுகள். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த செலவுகளை நம்ம அடிப்படையில் பண்ணணும்.